சின்னாஞ்சாமி காமிச்சியா? சின்னாஞ்சாமி, காமாட்சி அம்மன், தியாகராஜ சுவாமி எல்லாரும் மேலே எல்லாரும். பெரியவா இன்னைக்கு போகி. பெரியவா இங்க வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுங்க. பெரியவா எல்லாரும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ. करुणारस पूर्ण सुधाते कामकोटिपीठाधिपते चरणे शरणं देहि ते चन्द्रशेखर गुरुमूर्ते करुणारस पूर्ण सुधाब्धे कामकोटिपीठाधिपते चरणे शरणं देहि ते चन्द्रशेखर गुरुमूर्ते अक्षयानन्द चित्शक्ते दक्षिणाभिमुख शिवाकृते रक्ष रक्ष मां तपोनिधे चन्द्रशेखर गुरुमूर्ते अक्षयानन्द चित्शक्ते दक्षिणाभिमुख शिवाकृते रक्ष रक्ष मां तपोनिधे चन्द्रशेखर गुरुमूर्ते चन्द्रशेखर गुरुमूर्ते श्री चन्द्रशेखर गुरुमूर्ते. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு வந்து பே ஏரியா கலிஃபோர்னியாவில் 2025 பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். பெரியவாளோட என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணோன்ட்டு இந்த வீடியோ போடுறேன். இது வந்து 1995 சிவா பெரியவா வந்து நம்ம ஆத்தில் வந்து இருந்தா. அப்போது நான் வந்து போலி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போட்டிருப்பேன். பெரியவா வந்து ஆற்றுக்கு வந்துட்டா. அப்போ அம்மா வந்து உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு. ஆனால் போகிக்கு வேணுங்கிற எல்லா சாமானும் சமையல் பண்ணி வச்சுட்டா. ஆனால் டாக்டர்கிட்ட போக முடியுமா ஆயிடுத்து. அப்போது சிவா பெரியவா, ஸ்ரீனிவாசன், நான் மட்டும் ஆற்றுல ஈவினிங் இருந்தோம். அப்போது என்னாச்சு, எழுத்தாத்து மாமி வந்து போலி பண்ணி கொண்டு வந்து பெரியவாட்ட கொடுத்தா. அப்போது வந்து பெரியவா மௌனமாக இருப்பா, ரொம்பலாம் பேச மாட்டா சிவா பெரியவா. பாட்டுக்கு உட்காந்துருந்தா. மாமி சூப்பராக ரொம்ப அழகாக கோல்டாக 2 போலி 4 போலி ஏதோ பண்ணி ரொம்ப அழகாக பாத்திரத்தில் எடுத்துன்னு வந்து பெரியவாள்கிட்ட உட்காந்துருந்தா. பெரியவா சாப்பிடுங்கோ அப்படின்னு கேட்டுண்டு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்கோ அப்படின்னா பெரியவாளும் மாமியும் பெரியவாள் சேவிச்சுட்டு கிளம்பிட்டா எழுத்தாத்து மாமி. அப்போது எனக்கு ஒரே போலி ஆசை வந்துடுத்து. அப்போ பெரியவாட்ட கேட்டேன், மாமி போனப்புறம், பெரியவா நான் வந்து உங்களுக்கு போலி பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்டேன். ஓ பண்ணே அப்படின்னா. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஓடி போய் அம்மா எல்லாம் பண்ணி வச்சுருந்தா. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி குண்டு குண்டா ஏதோ தட்டி கிட்டி பெரியவாள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன். பெரியவா வந்து ஒரு விண்டு கொடுத்தேன். பெரியவா சாப்பிட்டுட்டு ஏதாவது அது வேந்ததோ வேகலையோ எனக்கு அந்த அளவுலாம் அப்போது தெரியாது. ஐ வாஸ் ஒன்லி 19 years old. தெரிஞ்சிருக்கலாம், பட் அப்போ எனக்கு தெரியல. ஸோ பெரியவா வந்து அந்த வேகாத இதை எங்கே துப்புறதுன்னு தேடினா. பெரியவா என் கையிலே துப்பிடுங்க பெரியவா அப்படின்னேன். என் கையில் கலெக்ட் பண்ணிகிட்டே வந்தேன். பெரியவா அந்த 2 குண்டு குண்டு போலியை அந்த ஸ்வீட் பீஸ் எல்லாம் சாப்பிட்டு எது முடியுமோ சாப்பிட்டுட்டு பாக்கி எல்லாம் துப்பி என் கையில் கொடுத்துட்டா. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா எனக்கு போலி ஆசை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து. ஏற்கனவே பிடிக்கும் ஸ்வீட்டு, இது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுத்து. மாமியோட இது வேற பார்த்துட்டு இன்னும் ஆசை வந்துடுத்து. அன்றைக்கி பெரியவா போலி சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ணேன், உள்ள கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். பெரியவா ஹால் ரூமில் இருந்தால் நான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். அப்போ எங்கள் அப்பாட்ட காமிச்சேன், அப்பா பெரியவா வந்து சாப்பிட்டுட்டு துப்பினதெல்லாம் என் கையில் இருக்குப்பா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா.
எங்கள் அப்பா என்ன பண்ணா, நீ எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சு முழுங்கிடும், அதை பிரசாதமாக முழுங்கிடும்னா சரின்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதை ஃபுல்லாக முழுங்கிட்டேன். எனக்கு அவ்வளோதான், அப்பா என்ன சொல்கிறாலோ கேட்டுடுவோம். பெரியவாள்தும் ரொம்ப பெரியவானா அவ்வளோ எங்களுக்கு பிடிக்கும். பெரியவா வந்து பகவான் நம்ம ஆத்துல வந்து இருக்கா, அதெல்லாம் வந்து வெரி இமோஷ்னல். ஸோ சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அம்மாவை டாக்டர்கிட்ட அழைச்சின்னு போனோன்னு போயாச்சு. அப்போ நானும் பெரியவா மட்டும்தான் இருந்தோம். அப்போ பெரியவா என்கிட்ட சொன்னான், என்ன பக்தை நீ, நான் துப்பினதெல்லாம் நீ முழுங்கிட்டியே அப்படின்னா. எனக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நான் வந்து ஏதோ ரூமில் உட்காந்து உள்ளுக்குள்ளே இருந்தோம். நானும் அப்பா குச்சு குச்சுன்னு பேசினோம், சத்தமாக எல்லாம் பேசலை. அது எப்படி பெரியவாளுக்கு தெரிஞ்சுது? பெரியவா பகவான் தான். அந்த இடத்துல அந்த டவுட் இல்லையே தவிர்த்து எனக்கு வந்து இந்த ஃபீலிங் என்னன்னா பெரியவாளுக்கு தெரிஞ்சுடுத்து அப்படின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. இது ஒரு இன்ஸ்டன்ஸு. இதுக்கு நிறைய மீனிங் எல்லாம் 30 இயர்ஸாக இருக்குது, நிறைய மீனிங் இருக்குது. ஒன்றும் அப்பப்போ தோணும். பட் என்ன தோணும்னா, பெரியவாளுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அது தெரியும். அது தெரியாதுன்னு யாரும் நினைக்கவே கூடாது. பெரியவாளுக்கு தெரியும். பண்ண வைக்கிறதும் அவள் தான், பண்ணிட்டேன்னு ரெக்கக்னைஸும் பண்ணுவா. அந்த அளவு நமக்கு சென்சிட்டிவிட்டி இருக்கும், தெரியும், பெரியவாளே கொடுப்பா. இது ஒரு இன்ஸ்டன்ஸ். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து எங்கள் அம்மா சொல்வா, நான் படிக்க வந்திருந்தேன். அப்போது வந்து ஃபோனில் சொல்வா, பெரியவாளை பார்க்க இந்த லேடிஸ் எல்லாம் வந்தா, வரலட்சுமி நோம்புக்கு வந்தா, அந்த மாதிரிலாம் சொல்வா. அப்போ நினைப்பேன், பெரியவா எனக்கு வந்து இந்த பொங்கல் வந்துட்டோ, எனக்கு வந்து உங்களை நான் இதை சொல்லலை, மனசுக்குள்ளே தான் நினச்சிருந்தேன். இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து பிளெஸ்ஸிங் வாங்கின்னு போனோம் பெரியவா, யாராவது வரணும் பெரியவான்னு. அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, சேம் டைம்லைன். அப்போ வந்து வாசல்லாம் விற்றுன்னு போவா சென்னையில். இதெல்லாம் நாங்கள் குழந்தையா இருக்கச்சே, இப்போது எனக்கு தெரியல. அப்போது வந்து அதான் அம்மா டாக்டர்கிட்ட போனான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ நானும் பெரியவாவும் மட்டும்தான் இருந்தோம். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். வாசல் பார்த்து தான் பெரியவா பெஞ்சில் உட்காந்துருப்பா நம்ம ஆத்துல கிரி ரோடில். நான் பெரியவா பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன். யாராவது வராளான்னு நானும் வெயிட் பண்ணேன், யாரும் வரல. அப்புறம் ஒரு வெயில், பீக் வெயில்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு லேடி வந்தா. அந்த லேடி எனக்கு டிஸ்கிரைபே இன்றைக்கும் பண்ண தெரியல. அவ மஸ்ட் பி ஒரு 55 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். டால் லேடி, 5'10", 5'11", நாட் ஆவரேஜ் ஹைட் ஃபார் அ சவுத் இண்டியன் லேடி. ஐயர் மர்சார் கட்டிண்டு வந்து பெரியவாட்ட வந்து கூடையில் எடுத்துன்னு வந்திருந்தா. பெரியவா எனக்கு நீங்கள் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தை பிளஸ் பண்ணி கொடுங்கோ பெரியவா, ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கோ பெரியவா அப்படின்ட்டு வந்து பெரியவாட்ட இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தை ஆசீர்வாதம் பண்ணி பாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டா. அது வந்து இன்றைக்கும் எனக்கு டிஸ்கிரைப் பண்ண யாருமே வரல. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். பெரியவா பக்கத்தில் தான் உட்காந்தேன். நான் பெரியவாட்ட சொல்லலை இதை, ஆனால் இது எனக்கு வந்து பெரியவா பண்ணி காமிச்சா. அதனால நான் எவ்ரி இயர் பெரியவாளை நினச்சிண்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா கட்டுவா. எல்லா இடத்துலையும் பழக்கமா என்னன்னு தெரியல, நாங்களும் இங்கே நினச்சிட்டு பெரியவாளை நினச்சிட்டு எவ்ரி இயர் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து கிடைச்சா கட்டுவோம். யூஎஸில் அந்த அளவு கிடைக்காது சம்டைம்ஸ். இன்றைக்கும் பெரியவாளை நினச்சிட்டு அதை கட்டி பொங்கல் பண்ணியிருக்கோம். எல்லாரும் பெரியவாளை ப்ரே பண்ணுவோம். மகா பெரியவா, சிவா பெரியவா, ட்ரிப்ளிகேன் பெரியவா, சின்னாஞ்சாமி எல்லாரும் நமக்காக தான் பிளஸ் பண்ண காத்துன்னு இருக்கான்னு எங்கள் அம்மா சொல்வா, அப்பா சொல்வா, எங்களுக்கு பண்ணியும் காமிக்கிறா. எவ்வளோ சிம்பிள் பிரசாதமாக இருந்தாலும் அவள் வந்து நம்மள்டேருந்து நம்மளுக்காக அனுகிரகம் பண்ண வருவான்னு எங்கள் அப்பா எப்போதும் சொல்வா, அம்மாவும் சொல்வா. அதே மாதிரி எங்களுக்கும் பெரியவா பண்ணி காமிக்கிறா எவ்ரி டைம். எல்லாரும் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் எல்லாம் ஹெல்த், வெல்த், ப்ராஸ்பெரிட்டி, பீஸ் எல்லாம் பொங்க இருக்கணும்ன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். மகா பெரியவா சரணம், சிவா பெரியவா சரணம்.